இங்கே தானே அந்த பொம்பளை வர சொன்னா. யாரையும் காணுமே. ஸ்ரேயாவை யார் கடத்துனாங்க? எதுக்காக கடத்துனாங்க? ஒருவேளை இது வண்டியில ஏறுங்க. எதுக்கு? ஸ்ரேயா வேண்டாமா? வேணும். அப்ப போலாம். எங்க? டிரைவிங் தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் பார்க்க. ரொம்ப பேசுன வாய்க்கு பிளாஸ்டரி போட வேண்டி வரும். கண்ணாடி கழட்டு. திரும்ப. பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். திரும்பியா? திரும்பியா? வா. எங்க? வாயா. உள்ள ஏறு. உள்ள ஏறியா? தள்ளி போ. மாஸ்டரோட பேத்தி ஸ்ரேயாவ யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்றியே, அது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? யாருன்னு என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவருக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, அவரு எப்ப ஹைட்ரோபாம கண்டுபிடிச்சாரோ அப்ப இருந்து உலகம் முழுக்க எதிரிங்க உருவாயிட்டாங்களாம். இத அவரே பல முறை என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையில அவரே முயற்சி பண்ணா கூட அவரோட எதிரிங்களை யார் யாருன்னு அவராலேயே சரியா சொல்ல முடியாது. அப்போ ஸ்ரேயாவ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்ரேயாவோட நிலைமை என்ன? இந்த நாட்டோட சொத்து எங்க மாஸ்டர். அவர் பேத்திய கடத்தினது அவரை பணிய வைக்கவோ இல்ல பயமுறுத்தவோ கூட இருக்கலான்னு அரசாங்கத்துக்கு தெரியும். அவங்க இந்த விஷயத்த அப்படியே விட்டுற மாட்டாங்க. சிபிஐ மூலமா கண்டுபிடிச்சு தேவைப்பட்டா ராணுவ நடவடிக்கையை எடுத்து ஸ்ரேயாவை அவங்க மீட்டுருவாங்க. ஜீனி, ஒரு வகையில உன் மாஸ்டரோட பேத்தி கடத்தப்பட்டது கவலையா இருந்தாலும், இன்னொரு வகையில உன் மாஸ்டர் இங்க இல்லாததுனால நீ என் கூட பேசிட்டு இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஜீனி. காதலர்களுக்கு எப்பவுமே சுயநலம் அதிகம். அதுக்கு நீ மட்டும் விதிவிலக்கா என்ன? ஜீனி, நீ என்ன சொல்ற? என் மாஸ்டர் மட்டும் இந்த மாதிரி சூழ்நிலையில நான் எப்படி செயல்படணும்னு எனக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தாருன்னா நான் இங்கேயா இருப்பேன்? ஸ்ரேயாவை தேடி புறப்பட்டிருப்பேன். உன் மாஸ்டர் விஷயத்துல நான் கூட உனக்கு 2ஆம் பட்சம் தான்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஹைட்ரோபாம கூட விட்டுட்டு போயிடுவியா? உன்னோட யூகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது ஜூலி. நான் என் மன ஆதங்கத்தை தான் சொன்னனே தவிர நானே சுயமா ஸ்ரேயாவை தேடி போறேன்னு சொல்லல. ஹைட்ரோபாம் இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எங்க மாஸ்டருக்கு ஸ்ரேயா ரொம்ப முக்கியம். ஸ்ரேயா மட்டும் நல்லபடியா திரும்ப கிடைச்சிட்டா அதே தெம்புல இந்த ஹைட்ரோபாமை விட சக்தி வாய்ந்த 1000 ஹைட்ரோபாம்களை எங்க மாஸ்டரால உருவாக்க முடியும். ஸ்ரேயாவுக்கு உங்க மாஸ்டர் கொடுக்கிற முக்கியத்துவம் இப்ப புரியுது ஜீனி. மாஸ்டர் மட்டும் இல்ல ஜூலி, ஸ்ரேயா கூட யார் பழகினாலும் அவ்வளவு ஈஸியா மறந்துட மாட்டாங்க. நானும் ஒரு நாள் முழுக்க ஸ்ரேயா கூட இருந்திருக்கேன், பழகி இருக்கேன். அந்த நாள் இனி இதுதான் என் பேத்தி ஸ்ரேயா. கை கொடுமா. பயப்படாத. பயப்படாத, ஒன்னும் செய்யாது. ஹலோ, மை நேம் இஸ் ஜீனி. ஹவ் ஆர் யூ? வருத்தப்படாத ஜீனி. நீ வருத்தப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, ஸ்ரேயா நிச்சயமா கிடைப்பா. தேங்க்ஸ் ஜூலி.
யோ பார்த்து இறங்கு. என்ன கிண்டலா? கண்ணை இப்படி கட்டிட்டா எப்படி பார்த்து இறங்க முடியும்? அதுக்காக கட்ட அவுத்த விட முடியும்? நீ இறங்கு, நான் பாத்துக்கறேன். என்னத்த பாத்துக்கிற? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல, நீ முதல்ல கீழே இறங்கு. வாயா. ஏய் ஏய் வா. ஏய். படிக்கட்டு இருக்கு. படிக்கட்டு இருக்கியா? பார்த்து நட. ஆ, ஆ. யோ இங்க சேருக்கு உட்காரு. இந்த பக்கம் உட்காரியா? உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்க, என் பேத்தியை கொடுத்துடு. இங்க பாரு, கிட்னாப் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. டீலிங்ல என் பாஸ் தான். யாரும்மா அவன்? எதுக்காக ஸ்ரேயாவை கடத்துனீங்க? அவளை வச்சு என்ன ஏன் மிரட்டுறீங்க? இத பார், நான் தான் சொன்னேன்ல, அதெல்லாம் என் பாஸ் கிட்ட பேசிக்கோ. எங்க உன் பாஸ்? சாபாஷ் லில்லி, நீ கில்லி சொன்னபடி கைவனை கடத்திட்டு வந்துட்டேன். இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. கேட்டிருக்கலாம். எங்க பாஸ் தினமும் ஆல் இந்தியா ரேடியோல செய்தி வாசிப்பாரு. லில்லி, கை காலை சேரோட சேர்த்து கட்டலாம், கைரெடு. எஸ் பாஸ். ஏன்பா, வயசானவன்னு கூட பார்க்காம என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? நாங்க இன்னும் சித்திரவதை பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ ஏன் இப்படி அழுத்துக்கிற? ஏய், நீ நீ என்ன நீ நானே தான். லில்லி, கண்ணு கட்ட அவுத்து விடு. இந்த குரலுக்குரிய பிரகஸ்பதி யாருன்னு பார்க்கட்டும். ஓகே பாஸ். ஏய் சிகாமணி, நீயா? ஆமா, நானே தான். பாஸ், உங்க பேர் சிகாமணியா? இப்போ அது ரொம்ப முக்கியமா? ஏய் கிழவா, விட்டா செங்கல்பட்டு கல்குவாரில நான் கல் உடைச்சதெல்லாம் கூட சொல்ல போறது. அதான் நீயே ஒத்துக்கிட்டியே. பாஸ், கல்குவாரியில கல்லு உடைச்சிங்களா? கல்குவாரில கல்ல தான் உடைப்பாங்க. நீ எதையோ உட, ஏன் மண்டையை உடைக்காத. எதுக்காகடா இங்க என்ன கடத்திட்டு வந்த? எங்கடா என் பேத்தி? ஏற்கனவே நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, நான் உங்ககிட்ட தான் அசிஸ்டண்டா இருந்தேன், அதனால நான் பண்ண வேலைலாம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என் ஐடியாக்களை திருடி காசு பண்ணும்போது உன் மூஞ்சி கரியான கதையை நான் இப்ப சொல்லல. ஹைட்ரோபாம திருட நீ முயற்சி பண்ற திருட்டு வேலைகளை சொல்றேன். அதான் இன்னும் கை கூடலையே. கூடிய சீக்கிரமே போலீஸ் வந்து விலங்கு போடுவாங்க, அப்போ உன் கை கூடும். சிபிஐயே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அதை விடு. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. முதல்ல என் பேத்தி ஸ்ரேயாவை காட்டு. ஸ்ரேயாவை உனக்கு காட்டுறது இருக்கட்டும், முதல்ல இது மாதிரி வாய் பேச முடியாத ஒரு பேத்தி இருக்கிறா, அவ தான் உன் உயிர் சொல்லியிருந்தா வேலை சுலபமா முடிஞ்சிருக்கும். சுலபமோ கஷ்டமோ உன் எண்ணம் எப்பவும் நிறைவேறாது. நீ தலைகீழ நின்னாலும் ஹைட்ரோபாம நெருங்க முடியாது. மரியாதையா மனசை மாத்திக்கிட்டு ஊரை விட்டு ஓடிடு. கிழவா, என்னையா ஊரை விட்டு ஓட சொல்ற? மரியாதையா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடு, இல்ல உன்னை இந்த உலகத்தை விட்டு ஓட வச்சிருவேன், ஜாகிரதை. நீ என்னதான் மிரட்டினாலும் என் வாயிலிருந்து எந்த பதிலையும் வரவழைக்க முடியாது. ஏன் முடியாது? நான் கேட்காத கேள்வி கூட உன் வாயிலிருந்து எப்படி பதில் வர வைக்கிறேன் பாரு. லில்லி, எஸ் பாஸ். நான் சொன்னேன்ல, அந்த ஊசி எடுத்துட்டு வா. ஓகே பாஸ். டேய் சிகாமணி, வேணா என் கூட விளையாடாத. நான் மத்திய அரசோட கண்காணிப்புல இருக்கிற தேசிய விஞ்ஞானி, அதை தெரிஞ்சுக்கோ. நீ எந்த அரசாங்கத்தோட கண்காணிப்புல இருந்தாலும் சரி, முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டான் இந்த சிகாமணி. சாரி, ப்ரொஃபசர் எக்ஸ். இன்ஜெக்ஷன் ரெடி. சபாஷ், அது அந்த கிழவனுக்கு போடு. வேண்டாம்ப்பா, என்னை விட்டுடு. அப்படியா? அப்போ ரோபோ ஆஃப் பண்றது எப்படின்னு சொல்லு. அந்த ஹைட்ரோபாம பாதுகாக்கிற லேசர் ரேஸ் எப்படி ஆஃப் பண்றதுன்னு சொல்லு. முடியாது, நீ என்ன பண்ணாலும் சொல்ல முடியாது. பாஸ், கை வலிக்குது பாஸ், ஊசியை போட்டுறலாம் பாஸ். ஐயோ, கீழே போட்டுறாத, அவன் இடுப்புல போடு. உத்தரவு பாஸ். மிஸ்டர் விஞ்ஞானி,
இதை விஷ ஊசின்னு நினைச்சு பயப்படாத. இது போதை ஊசி, பயங்கரமான போதை ஊசி. இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணியே அடிக்காதவன் 1/2 பாட்டில் தண்ணி அடிச்சா அவனுக்கு எந்த போதை வருமோ அந்த போதையை நீ அனுபவிக்க போற. அந்த போதையில எல்லா உண்மையும் நீ கக்கற. அப்படி கக்கல உன் பேத்தி ஸ்ரேயா உன் கண்ணெதிர்க்கே கொண்டு வந்து சித்திரவதை பண்ணுவோம். போய் அந்த குழந்தைய கூட்டு வாப்போ. ஓகே பாஸ். வேணா, என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத. வேணா, என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத. சிகாமணி, வேணா. என் குழந்தைய என்ன கலையா இருக்கிற மூசாவோட முகத்துல இத்தனை கவலைகள் மண்டி கிடக்குது? என்னவா இருக்கும்? என்ன மூசா, ஏன் இப்படி இருக்க? என்ன கவலை? தாத்தா, நம்ம ஸ்ரேயா இல்ல? ஆமா, அவளுக்கு என்ன? அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க தாத்தா. ஸ்ரேயாவை கடத்திட்டாங்களா? என்ன மூசா சொல்ற? ஆமா தாத்தா, ஸ்ரேயா அவங்க அப்பாவோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவளை யாரோ கடத்திட்டாங்க. ஐயோ, அந்த வாய் பேச முடியாத குழந்தையால யாருக்கு என்ன இடைஞ்சலு? யார் இதை செஞ்சாங்க? யாரா இருந்தாலும் என்ன ஏதுன்னு உன் ஞான திருஷ்டியில கண்டுபிடி. அந்த குழந்தைய காப்பாத்தி கொண்டு வா. அதை விட்டுட்டு ஏன் இப்படி யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க? தாத்தா, ஸ்ரேயாவை கடத்தினது யாரு? அவ இப்ப எங்க இருக்கா? எல்லா விஷயத்தையும் நான் என்னோட ஞான திருஷ்டியில பாத்துட்டேன். எல்லாம் தெரிஞ்ச பிறகும் நீ ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஆளை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் தாத்தா? அவன் யாரு? அவனோட பின்னணி என்ன? அவன் ஏன் குழந்தைய கடத்தணும்? அவன் யாருக்கு எதிரி? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம மொட்டை தாத்தன் குட்டையில இறங்கின கதையா நான் இதுல இறங்கி இது அந்த எதிரிக்கு சாதகமாகவும் ஸ்ரேயாவுக்கு பாதகமாகவும் அமைஞ்சிட்டா நான் என்ன செய்யறது? கொஞ்சம் பொறுங்க தாத்தா. எதிரியோட பலம் பலவீனம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு யூகத்தை அமைக்கலாம். என்னங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன்ப்பா. இன்ஸ்பெக்டர் கோதண்டா இருந்தாரு, தெளிவா எழுதி கொடுத்துட்டேன்ப்பா. அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆனாலும் கடத்திட்டு போனவங்க என் குழந்தை என்ன பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம மூசா குழந்தைய மீட்டுருவான். இல்ல சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலையிலயும் சாயங்காலமும் டிவி பேப்பர்ல எல்லாம் பணத்துக்காக குழந்தைய கடத்துறாங்கன்னு தினமும் ஒரு நியூஸ் வருது. வருது அங்கிள், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரேயாவை பணத்துக்காக கடத்தல. எதுக்காகவோ யாரையும் மிரட்டுறதுக்காகவோ ஸ்ரேயாவை கடத்திருக்காங்க. யாரையோ மிரட்ட இவர் குழந்தைய ஏன் கடத்தணும்? ஏன்னா அங்கிளுடைய மாமனார், அதாவது ஸ்ரேயாவுடைய தாத்தா மிஸ்டர் அருமைநாயகம் இந்த நாடே பாராட்டக்கூடிய ஒரு விஞ்ஞானி. பிரச்சனையோட பிள்ளையார் சொல்லி அவரோட வீட்டுல கூட இருக்கலாம் தாத்தா. அங்கிள், நான் அவரை பார்க்கணும். என்ன அவங்க கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டு போறேன், வா. தாத்தா, நான் அங்கிளோட போயிட்டு வந்துடுறேன். வாப்பா. வாங்க. லில்லி, அழுது அழுது குழந்தை மயக்கம் போட்டு ஊந்துற போது நீ குழந்தைய கவனி, விஞ்ஞானி நான் டீல் பண்றேன். ஏய் சுண்டரி, உன்னை யார் என்ன பண்ணாங்க? இப்ப எதுக்கு அழுவுற? ஓங்கி அரஞ்சனா வாய் பேச முடியல, பழிப்பு காட்டுறியா? ஏய், சத்தம் வரக்கூடாது, வாய் மூடு. அப்படியே இருக்கணும். சத்தம் வந்தது வாயில சூடு வச்சிருவேன். பாஸ், இது அடங்கிருச்சு பாஸ், நீங்க ஆடுங்க. என்ன? சாரி பாஸ், நீங்க ஆரம்பிங்க பாஸ். அது விஞ்ஞானி. ஓ விஞ்ஞானி, 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 ஓப்பன் யுவர் ஐஸ் மேன். கண்ணை திரையா?
மிஸ்டர் அருமைநாயகம், how are you? நான் போதையில் இருக்கேன். வெரி குட், வெரி குட். அருமைநாயகம் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. போதை ஊசி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். எப்படி பாஸ் சொல்றீங்க? அவர் போதையில் இருக்காருன்னு அவரே சொல்றாரு. அது இவரை பார்த்தா யார் வேணாலும் சொல்லுவாங்க. வேற ஏதாவது கேளுங்க. சரி, உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது? இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க். என்னது இல்லியன் பேங்கா? அப்படி ஒரு பேங்க் இருக்கா பாஸ்? இந்தியன் பேங்க் தான் இல்லியன் பேங்க்னு சொல்றான். ஓ அப்படியா? எங்க பாஸ் ப்ரொஃபசர் எக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாசா அவன் ஒரு பச்சை துரோகி. இல்லை, இவர் உண்மையை பேசுறாருன்னு இப்ப நம்புறேன் பாஸ். நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அருமைநாயகம், அருமைநாயகம், இல்லை உன் ரோபோ ஜீனியை ஆஃப் பண்ற கண்ட்ரோல் சிஸ்டம் எங்க இருக்குது? என்னோட லேப்ல மேலே இருக்கிற இழுக்கிற கபோர்டில் இருக்கு. இழுக்கிற கபோர்டா? டிராயரை தானே இழுப்பாங்க, கபோர்டு எப்படி இழுக்க முடியும்? நீ கொஞ்சம் சும்மா இரு, அவன் முழுசா சொல்லிட்டோம். சொல்லு. லேப்ல மேலே ஒரு இருக்கிற கபோர்டில் ஒரு பேக்குள்ள ஒரு கீ இருக்கு. அது வீடு தோணுதா? பாஸ் இது தேராது பாஸ், தெளிவா பேச சொல்லுங்க. ஏய் அருமைநாயகம், எல்லாத்துக்கும் தெளிவா ஒழுங்கா சொல்லி தொலை. நான் சரியான பேசுறேன். சரி சொல்லு. வலது பக்கம் கையிலிட்டா ஒரு லிமிட் இருக்கும். அதனால தான் ஜீனியை ஆஃப் பண்ண முடியும். ஐயோ, இந்த ஆள் ஏதோ சொல்றான், என்னன்னு புரிய மாட்டேங்குதே.